சிவகார்த்திகேயன் அந்த ஆடியன்ஸ் கனெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹி நோஸ் அந்த ஹியூமரை வச்சு எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து ப்ளஸ் ஒரு வெரி ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மைண்ட் ஆல்சோ. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஸோ சேது பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிக் ஃபேன். அண்ட் அதுக்குன்னு ஒரு கட்ஸ் வேணுங்க. வெங்கட் பிரபு சார் என்னை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, நான் அந்த டைமில் வந்து நான் டைரக்ட் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எஸ்பி சரண் சார் பார்த்தாரு. அந்த டைமில் இன்னொரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அஜித் சார்கிட்ட காமிச்சாரு. எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான், பல இடத்துக்கு போனால் நீங்கள் தலையோட நடிச்சிருக்கீங்க, ஆட்டோவில் போகும்போது அவங்களே வேணாங்க நீங்கள் வாங்கன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. காற்று வெளியிட வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ரோலுக்கு. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் செக்கச்சி வந்து வானமோ போய் ஆடிஷன் பண்ணேன். ஃபியூ டேஸ்லேயே வந்து இல்லைங்க, அது டிசைட் டு கோ வித் சம்மன் எல்ஸ்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அது பண்ணும்போது எனக்கு தெரியும், மேபி இது நிறைய விஷயங்கள் வராமல் போயிடலான்னு அந்த ஒரு ப்ரிப்பேர்ட் மைண்டில் தான் இருந்தேன். அந்த போர்ஷன் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தோங்க. நான் கிட்டத்தட்ட உங்கள் போர்ஷன் அந்த படத்தில் என்னோட லைஃப் தாங்க அப்படி சொல்லுவாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். அந்த நீங்கள் வந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்துச்சு, நிறைய பேர் வந்தாங்க உள்ள. நம்ம ஆக்டர்ஸ் பற்றி பேசுவோம். ஒரு பெரிய பட்டாளமே அந்த டைமில் வந்தாங்க. அட்டகத்தி தினேஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் அதில் ஒரு ஆளாக இருப்பீங்களே நீங்கள். ஸோ ஒன் திங், அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒன்று ஃபீல் ஆகணும். வெளியிலேருந்து சக ஒரு ஆளாக, ஒரு ஆக்டராக பார்க்கும்போது திஸ் ஒர்க்ஸ் ஃபார் ஹிம், இது நல்லா வந்துச்சு அப்படின்னு. திஸ் ஒர்க்ஸ் ஃபார் ஹிம். சிவகார்த்திகேயன் அந்த ஆடியன்ஸ் கனெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஹீ இஸ் என்டர்டெய்னர் ரைட், ஹார்ட் இல்லையா. அவர் வந்து ஆங்கராக இருக்கும்போது ஹீ நோஸ் அந்த ஹியூமரை வச்சு எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து அப்படியே டிஃப்யூஸ் பண்ணுறது, சிரிக்க வைக்கிறது, அது ரொம்ப முக்கியம். ஒரு பர்ஃபார்மருக்கு வந்து அது முக்கியம். தட் இஸ் வாட். அண்ட் அதுக்கு மேலே வந்து அதை தாண்டி அவரோட இமேஜை மாற்றிட்டார் இல்லையா, டுவர்ட்ஸ் ஆக்ஷன், டுவர்ட்ஸ் ஒரு ஹீரோ. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், அந்த ஷிஃப்ட். அது கரெக்டா, அது வந்து அவருக்கு ரொம்ப கரெக்டாகவும் அந்த எஃபர்ட் ஹி புட் இன் ஃபார் தட் இல்லையா, அந்த ஃபைட். ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக நிறைய பேர் அந்த டைமில் வந்து இல்லை, அவர் காமெடி ஜோனில் இருப்பார், ஆக்ஷன் ஹீரோ ஜோனுக்குள்ளார போக முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க அந்த டைம்லேயே. பட் அது ரொம்ப அழகாக வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த ஜோனுக்குள்ளார போனார். அண்ட் ப்ளஸ் ஒரு வெரி ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மைண்ட் ஆல்சோ. ஏன்னா அவர் அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ்க்கு அப்புறமே அவர் ரொம்ப ஒரு ப்ரொடியூசர் ஜோனுக்குள்ளரே போனார்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் ஜோன்லேயோ இல்லாட்டி ஒரு டிசைன் பண்ணுற ஒரு ஜோனில் போனார். ஸோ இது வந்து அவருக்கு ரொம்ப அட்மையர் பண்ண வேண்டிய விஷயங்கள். சிவாட்ட சேதுகிட்ட வந்து அவரோட ஆக்டராக வந்து அந்த ஒரு கெமிலியன் மாதிரி ரோல் மாறிக்கிட்டே இருக்கும். படங்கள் வந்து ஜான்ரை மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மீதி எல்லாரும் பேர் எனக்கு தெரிஞ்சு அசோக்கும் தினேஷும் என்ன மாதிரி தான் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையவே இருந்தது. ஸோ சேது பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிக் ஃபேன். அவர் எப்படி வந்து ஆரம்பத்துலேருந்து, ஏன்னா யூஸ்வலாக பொதுவாக ஒரு ஆக்டரோட பிகினிங் ஜேர்னியில் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் பெருசாக சூஸ் பண்ண மாட்டோம். என்ன வாய்ப்பு வருதோ அதுதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பேர் வந்ததுக்கப்புறம் தான் சரி இனிமேட்டு நம்ம சூஸ் பண்ண வருவோம். அவர் வந்து ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இட்ல ஆல்மோஸ்ட் லைக் ஸ்கிரிப்ட் அவர் சூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஸ்மூதா அந்த டிஃபரன்சியேஷனே தெரியாது. அதுக்கு ஒரு பாயிண்ட் மேல பிராண்டாவும் மாறிடுச்சு அவருக்கு. அவர் இப்படிதான் பண்ணுவாரு. அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்ன பண்ணுவாருன்னு. அண்ட் அதுக்குன்னு ஒரு கட்ஸ் வேணுங்க. கட்ஸ் வேணும். அண்ட் அவர் எடுத்த ரிஸ்க்ஸ். ஏன்னா அந்த டைம்ல மங்காத்தா டைம்ல அஜித் சார் பத்தி சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் சால்ட் அண்ட் பெப்பர் வைக்கிறது வந்து ஒரு பெரிய இது 40 அந்த மங்காத்தால. அதுவே வந்து இவர் 3வது படத்துல சூதுகாத்துல வந்து பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறமும் சீதா காத்தில பண்ணாரு, ஆரஞ்சு மிட்டாயில பண்ணாரு. ஸோ அவரோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் இன்ஸ்டிங்க்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை ரொம்ப அட்மையர் பண்றேன். ஓகே. அண்ட் வாட் நெக்ஸ்ட் இன்னொரு படம் ஆன் த வே. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி அது கூடிய சீக்கிரம் ஹோப்ஃபுல்லி இஃப் இட் கோஸ் வெல் அந்த ஒரு டைரெக்ஷனில் போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக.
டைரக்ஷன்ல போகும்னு நினைக்கிறேன். அந்த டைரக்ஷன்ல போகும். ஓகே, ஆமா. இப்போ ஃபைனலி லாஸ்டா பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பத்தி பேசணும். பட் நிறைய பேர் அந்த டைம்ல ஜஸ்டிஸ் ஃபார் அஸ்வின் போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? ஏன்னா அவர் தாங்க அந்த டைட்டில் கேரக்டரே பண்ணாரு, ஆமா. அது தெரியவே இல்லை பெருசா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க, எப்படி பொன்னியின் செல்வனுக்குள்ள போனீங்க? பொன்னியின் செல்வன் நான் பல வருஷமா வந்து மணி சார் ஆஃபீஸ்க்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து போய் சிடி ஃபோட்டோஸ் கொடுத்தேன், சிடியும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ராவணனும் காற்று வெளியிட வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ரோலுக்கு. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் செக்கச்சிவந்த வானமும் போய் ஆடிஷன் பண்ணேன். அது செக்கச்சிவந்த வானத்தில் வந்து அந்த ஆடிஷன் வந்து இது மணி சாருக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான், ஏன்னா ஒரு ஆக்டர் ஆடிஷன் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ங்க. நம்ம ஒரு ரூம்குள்ளார போய் எந்த ஒரு ஏன்னா ஒன்ஸ் ஒரு காஸ்டியூம் இருக்கும், ஒரு இது இருக்கும்போது, ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும்போது அது கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிடலாம். பட் ஈஸி. அண்ட் எஸ்பெஷலாக அந்த டைம்ல இவங்க வந்து கேமராக்கு பின்னாடி இருக்கிறவங்க நம்மளை ஜட்ஜ் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்காது. எக்ஸெப்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து வேலை பண்ற டைம். ஆனா இப்போ அவங்கள ஜட்ஜ் பண்றாங்க, ஒவ்வொரு மூமெண்ட்டும் பாக்குறாங்க, நம்ம வெயிட்டோ முடியோ இது வந்து எல்லாமே வந்து உத்து பாக்குறாங்கன்னா இட்ஸ் வெரி ஒரு டார்ச்சரஸான ஒரு ப்ராசஸ் அது. அண்ட் ஆரம்ப டைம்ல அது நிறைய எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு பதட்டம் இருக்கும், சொதப்புவாங்க. அந்த டைம்ல செக்கச்சிவந்த டைம்ல வந்து ஐ திங்க் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் அவங்க சைட்லேருந்து மணி சாருக்கு இந்த உங்க ஆடிஷன் டே பிடிச்சிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாரு, வி வில் டேக் அ கால் அண்ட் கெட் பேக் டு யூ. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ்லேயே வந்து இல்லைங்க அது தேங்க்யூ ஃபார் ஆடிஷனிங் பட் வி டிசைட் டு கோ வித் சம்மன் எல்ஸ்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் டைம் கூப்பிடும்போது நான் நினைச்சேன் இதுவும் வந்து வழக்கம் போல வந்து சரி ஒரு சும்மா போய் ஒரு டெஸ்ட் கொடுத்து நம்ம வரோம்னு அப்படி இருந்துச்சு. ஆனால் அந்த தடவை வந்து அவங்க கேமரா லிட்டரலாக தனா சார் கேமரா க்ளோஸ் பண்ணி அநேகமாக இந்த தடவை கிடச்சிடும் நினைக்கிறேன் அஸ்வின் அப்படி சொன்னார். ஸோ அதுவும் ஒரு ப்ராசஸாக இருந்தது. இனிஷியலாக வந்து அந்த டைமில் ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, முடி வெட்டுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மணி சார் வந்து சொன்னார் முடி வெட்டுற மாதிரி இருந்தால் இந்த படம் நீங்கள் பண்ண முடியாது. அந்த டைமில் 3 படம் இருந்ததுனால நான் அந்த கமிட்மெண்ட் அட்வான்ஸாக வாங்கியிருந்தேன், விட முடியாதுன்னு சொல்லி நான் இது வேணான்னு தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த படங்கள் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து உடனே வந்து இல்லை சார் அது ஐம் அவைலபிள், ஹேவ் டு க்ரோ மை ஹேர்னு சொல்லி அதில் போய் சேர்ந்தேன். அண்ட் அதோட ட்ராவல் அண்ட் நான் அந்த படம் வரும்போது நிறைய பேர் வந்து அதை கேட்டாங்க, உங்கள் போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது, அது தெரிஞ்சுட்டு தான் உள்ளே போனீங்கன்னா. அது வந்து உண்மையாக வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியல. பட் மணி சார் வந்து நான் 2010 அந்த டைம் ட்ரை பண்ணுற டைம்லேருந்தே மணி சார் பொன்னியின் செல்வன் அவர் வந்து 90ஸ்லேருந்தே எடுக்கணும்னா அவர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த 2010 டைமே ஆடிஷன் பண்ணுற மணி சார் டேக்கிங் பொன்னியின் செல்வன், அதில் நிறைய ரோல்ஸ் இருக்கும், அதில் வந்து அந்த டைம்லேருந்து அந்த பேஜ் போயிட்டு இருந்தது. ஸோ நவ் ஃபைனலாக வந்து அவர் பொன்னியின் செல்வன் பண்ண போகிறாரு, இது எல்லாமே லாக் ஆகுது. தட் எனக்கு வந்து அப்பயே தெரிஞ்சது. ஏன்னா நான் ஆரம்பிச்சதே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் ஒரு சில ஒரு க்ரூஷியலான படத்தோட ரன் டைம் ரொம்ப லென்த்தாக இருக்குன்னா அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டோட சீன் தான் அதிகமாக போகும், அதான் ஃபில்லர்னு சொல்லி கை வச்சிருவாங்க எடிட்டில். ஸோ எனக்கு அது பண்ணும்போது எனக்கு தெரியும் மேபி இது நிறைய விஷயங்கள் வராமல் போயிடலான்னு அந்த ஒரு ப்ரிப்பேர்ட் மைண்டில் தான் இருந்தேன். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மணி சார் படத்தில் ஒரு பீரியட் ஃபிலிமில் பொன்னியின் செல்வனில் இது மறுபடியும் வராது, என் ஜென்ரேஷனில் வராது. யூனோ பொன்னியின் செல்வன் மறுபடியும் இந்த ஜென்ரேஷனில் வந்து எடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ இது கன்ஃபார்மாக வாட் எவர் ஹேப்பன்ஸ், அவுட்புட்டாக வாட் எவர் ஹேப்பன்ஸ், இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இவர் எப்படி டைரக்ட் பண்ணுறாரு, ஆக்டர்ஸ் எப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஃபேன் ஃபேவரட் கேரக்டர். ஸோ அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நிறைய பேரும் என்கிட்ட அந்த டைமில் கேட்டிருந்தாங்க, இப்படிதான் முடிய போதில்ல, இப்படிதானே அதை ஷூட் பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உண்மையும் சொல்ல முடியல அந்த டைம்ல ஆப்வியஸா. ஸோ இட் வாஸ் ரொம்ப ஒரு எனக்குள்ளாரே ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருந்தது. என்னடா எல்லாரும் வந்து இந்த எதிர்பார்ப்போட வந்து கேள்வி கேட்குறாங்க, பட் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு அந்த உள்ளுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி இருந்தது அந்த டைம்ல. ஸோ ஓகே, பட் அது எல்லாமே தாண்டி படம் பார்க்கும்போது அதில் மணி சாரோட டச் வந்து ஒரு பயங்கரமான டச். ஈவன் அந்த செகண்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ் முதற்கொண்டு அப்படி ஒரு ஆங்கிள் நம்ம எதிர்பார்க்கல. அண்ட் இங்கேருந்து உங்களோட ஜேர்னி பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா
2011ல் ஸ்டார்ட் பண்ணீங்க. 10ன்னு சொல்லிக்கலாம். அதாவது நடுநிசி நாய்கள் 2010 ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ராப்பரா நம்ம மங்காத்தால இருந்து ஆடியன்ஸ்க்கு தெரியுற மாதிரி இருந்தா ஒரு மங்காத்தான்னு சொல்லணும். ஸோ 2010ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 அந்த 15 இயர்ஸ் மேல அந்த ஜேர்னி ஒன்று போய்கிட்டு இருக்கு. சத்தமே இல்லாம ஒரு நல்ல படங்களை கொடுக்கறதுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அதுல வந்து நீங்க ஒரு மாஸ்டரோ. ஏன்னா நிறைய படங்கள் வந்து சைலண்டா அது ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படமா வரும், நல்ல படமா இருக்கும். ரைட் ஃப்ரம் மங்காத்தால இருந்தே எடுப்போம். எப்படி வெங்கட் பிரபு சார் உங்களை கண்டுபிடிச்சாரு? மாஸ்டர்னா நான் வந்து பெருமையாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த படம் வந்து போய் சேரணும். அது நீங்கள் சொல்கிற கேட்குற அர்த்தம் எனக்கு புரியுது. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து வெங்கட் பிரபு சார் என்னை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, நான் அந்த டைமில் வந்து நடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய இடத்துல போய் சான்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் சம்திங் அமையலை. அது போய் கதவுல தட்டுவோம், ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக போய் கேட்போம், ஆப்ளிகேஷனுக்காக மீட்டிங் கொடுப்பாங்க, சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் எங்கேயுமே போகாது. அண்ட் அந்த டைம்லலாம் ஐ திங்க் தெரிஞ்சுக்கிட்டேன், சினிமான்ற ஒரு மீடியமே வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு மீடியம் இல்லையா. அந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் கேரி பண்ணணுன்னா ஒன்று உங்களுக்கு பின்னாடி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும், இல்லாட்டி பின்னாடி ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஒரு டீம் இருக்கணும் உங்களை நம்பி ஒரு படத்தை ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அது இல்லாத போது தான் சரி நம்ம ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணலாம், எவ்வளோ நாள் தான் ஹீரோவாக பண்ணோன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லீடாக பண்ணணும், லீடாக ட்ரை பண்ணோம். அது எல்லாரும் அப்படி தானே ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து இந்த மாதிரி லீடாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னொன்று அந்த ஆரம்ப டைமில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா லைஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பார்த்துக்கோ, இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணால் உங்களை வந்து ஒரு இதவே குத்தி வச்சிருவாங்க. பட் அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நமக்கு தானே தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது கிளியராக ஒரு மெசேஜ் வருதுன்னா அடுத்தது என்ன, அடுத்தது எப்படி போகலான்னு வரும்போது சரி ஒரு நல்ல டைரக்டர் படத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த டைமில் ஷார்ட் ஃபிலிம்ஸும் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். நானும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டைரெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதான் ஆக்சுவலாக முதல் இன்ட்ரெஸ்ட் சினிமாவில் வந்து சொல்லணும்னா டைரக்ஷன், பிஹைண்ட் த கேமரா விஷயங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது நான் டைரக்ட் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எஸ்பி சரண் சார் பார்த்தாரு. ஸோ எஸ்பி சரண் சார் பார்த்து அதே டைமில் வந்து மங்காத்தா காஸ்டிங்கும் போயிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு என்னோட ரோல் அந்த டைமில் இன்னொரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பண்ண முடியாமல் பேக் அவுட் ஆகி படம் ஒரு ஸ்கெடியூல் பிரேக்கில் இருந்தது. ஸோ அந்த டைமில் வெங்கட் பிரபு சாரும் கேட்டதுனால சரண் சார் சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தவரோட ஷார்ட் ஃபிலிம் நீ கேட்குற மாதிரி ஒரு போலீஸ்க்கான ஒரு லுக்லேயும் உட்காரோன்னு சொல்லி சார் வந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாரு. அஜித் சார்கிட்ட காமிச்சாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்டை காமிச்சாரு. எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் என்னோட ஆடிஷன் மாதிரி சொல்லப்போனால். மங்காத்தாக்கு தனியாக ஆடிஷன் பண்ணல, பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் வச்சு இல்லை இவன் பண்ணுவான், ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப ஹெவியாக இருந்தது இமோஷனலாக. ஸோ அந்த மீட்டரே அவர் பண்ண முடியும்னு வரும்போது இது கண்டிப்பாக ஒரு லைட் ஹார்ட்டடாக கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணுவாருன்னு சொல்லி உள்ளே போனது. நைஸ். ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்டினி இதெல்லாம் கேட்கும் போது ஃபீல் ஆகுது அது இந்த விஷயம்லாம். நீங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ சொன்னீங்களே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோலில் வந்து அவங்கள நம்ப வச்சு கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்ட்டு. பட் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, மங்காத்தாலே அப்படி ஒரு கேரக்டர் தான். ஒரு அது 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 இன்னும் காம்ப்ளெக்ஸ்ல அந்த கேரக்டர், இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற ஒரு ஐ மீன் மங்காத்தால வந்து அது கொஞ்சம் ஜாலியா கேரக்டர் கிளியரா ஒரு கிரே ஷேட் கரப்ட் போலீஸ் தான். ஏன்னா அவன் வந்து திருடுறான், ஒரு இது கேஷை திருடுறான்னு வரும்போதே அது கரெக்ட் கேரக்டர் தான். ஆனா இந்த படம் அவ்வளோ ஜாலியா போறதுனால ஐ திங்க் மேபி தெரியாம போச்சு. பிளஸ் இன்னொன்று நான் பார்த்ததுல சினிமாவில் என்னோட டிராவலில் மங்காத்தா பண்ணதுக்கு அப்புறம் நான் மேகா பண்ணேன். மேகா நான் கதையை வெயிட் பண்ணி பார்க்கும்போது மேகா வந்துச்சு, நான் பண்ணேன். மேகா பண்ணதுக்கு அப்புறம் மேகா ரிலீஸ் ஆகல, நான் பாலகுமாரா இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா பண்ணேன். ஃபர்ஸ்ட் இருக்க தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாலகுமாரா ரிலீஸ் ஆன பிறகு கம்ப்ளீட்டாக அந்த இமேஜ் தான் மாற்றி விட்டுச்சு. அதாவது மங்காத்தால ஒரு டஃப்பாக டெனிம் போட்டு ஒரு போலீஸ் ஒரு கன் வச்சு சுற்றுறது அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதாவது இண்டஸ்ட்ரி மத்தியில் நான் ஃபீல் பண்ணுறது ஃபுல்லாக இந்த ஒரு மொக்க வாங்குறது, ஒரு ஐடி மார்க்கெட்டிங், அப்பாவி லவ் அந்த மாதிரி ஒரு இது ரெஜிஸ்டர் ஆகும்போது அது பிரேக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் மேகா வந்தது, அதுக்கப்புறம் ஜீரோ வந்ததுக்கப்புறமா ரொம்ப சின்சியரான ஒரு ஹஸ்பண்டு, சின்சியரான ஒரு பாய் ஃப்ரெண்டு, சப்போர்ட்டிவ் சென்சிட்டிவ் கேரக்டர்னு. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் அது வந்ததுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் அது அதே மாதிரி தான் ஆஃபர் வந்துட்டு இருந்தது. மேபி நான் சூஸ் பண்ண படங்கள் அந்த ஜோனில் இருந்ததோ, ரொம்ப கேரக்டர் பேஸ் பண்ணி ரொம்ப டைரக்டர் பேஸ் பண்ணி கதைகள் தான், ஒரு ஹீரோக்கான கதைகள் கிடையாது. இட் இஸ் ஆக்டர் டைரக்டர் டைப் ஆஃப் ஃபிலிம் தான்.
ஆஃப்டர் மங்காத்தா வந்து அது ஒரு பெரிய ஜேர்னியில், ஏன்னா வந்து வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய ஒரு படம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படி தானே. ஸோ அஜித் சாரோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களோட கெரியர்னும் போது அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்தது? நம்ம அஜித் சார் படத்தில் இருக்குமா, மங்காத்தா இதில் நம்ம நடிக்கிறோமா, அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் 7ஆம் அறிவு ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ சூர்யா சார், முருதா சார் டீமோட நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மங்காத்தாவில் வந்து அந்த ஸ்பேஸ், அந்த கதாபாத்திரத்தோட ஸ்பேஸ் வந்து இன்னும் கிடைச்சிது. இப்போ வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ, அது அந்த டைமில் நான் அதை ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த அப்ரிஷியேட் இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் இருக்குன்னு திடீர்னு ஒரு ஆன மாதிரி இருந்தது. 7ஆம் அறிவு ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன்னா திடீர்னு வந்து வெங்கட் பிரபு சார் கூப்பிட்டாரு. சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ரோல் இருக்குது, 60 days உங்கள் டைம் தேவைப்படும். 60 days நான் வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன், தாராளமாக இது பண்ணலாமேன்னு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் ஒரு ட்ரீம், ஒரு கனவு மாதிரி தான் சொல்லணும். சரியல் மூமெண்ட் தான். அது ப்ராசஸ் பண்ற ஒரு இது வந்து அந்த டைம்ல இல்லை. ஐ மீன் இருந்தது, பட் அதுக்குள்ள ஷூட் ஆரம்பிச்சது. ஏன்னா லிட்டரலா வந்து ஷூட்டுக்கு முன்ன நாள் தான் நான் ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஓகே. நான் வந்து கடைசியா தான் நான் அந்த கேங், ஏன்னா வைபவ் முன்னாடியே இருந்தாரு. லாஸ்டா ஜாயின் பண்ணது நீங்க தான். ஆமா, பிரேம்ஜி ஆபீஸா இருந்தாரு, மகாத் வந்து முன்னாடில இருந்தே இருந்தாரு. ஸோ நான் தான் வந்து லிட்ரலி, ஏன்னா இன்னொரு ஷூட்டும் போயிட்டு இருக்கு, அவருக்கு டைம் இருக்குமா, அந்த லுக்கை மேட்ச் பண்ணோம், அந்த லுக்கை மாற்ற முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அதில் ஐடி கேரக்டராக நடிக்கிற மாதிரி. ஸோ இது ஏதோ நடுவில் ஒரு இல்லாட்டி அதை கொஞ்சம் மீசையை முறுக்கி மீசையை வச்சுக்கிட்டு ஷேவ் பண்ணி அந்த ஒரு ஜோனில் போயிருப்போம். ஸோ அது லிட்ரலி த டே பிஃபோர் ஷூட் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ கடைசியாக வந்து ஜாயின் பண்ணது வந்து மகத் இல்லை, அஸ்வின் தான். ஸோ நைஸ். அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்திருக்கும்ல. ஏன்னா யூஸ்வலாக வந்து வெங்கட் பிரபு சாரோட படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமாக சொல்லலாம், நம்ம ஒரு பார்ட் இருக்கோம் அப்படின்லாம் இல்லை, அந்த பார்ட் பேசப்படும். அங்கேருந்து அவங்க வேற ஒரு ஜேர்னிக்கு போவாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம்ல, சிவா, ஜெய், நிறைய பேர் அந்த ஜேர்னியை பார்த்துருக்கும் போது ஆஃப்டர் ரிலீஸ் நீங்கள் இந்த எதிர்பார்த்த விஷயம் கிடைச்சதா? டெஃபினட்டாக. ஏன்னா நான் ஆக்சுவலாக வெங்கட் பிரபு சாரோட பெரிய ஃபேன். அந்த சென்னை 28, சரோஜா, கோவா, சொல்லப்போனால் நான் எனக்காகவே நான் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணியிருந்தேன் ஒரு ஆக்டராக. இந்த டைம்குள்ளார அது ஒன்றுமே பெருசாக சான்ஸ் வரலன்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சேர்ந்துடலான்னு. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஆக்சுவலாக கௌதம் சாரும் வெங்கட் பிரபு சார் ஒரு ஆப்ஷனாக நம்ம போய் கேட்கலான்னு இருந்தது. அண்ட் மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு ஆப்வியஸாக அஜித் சார் ஒரு படம், ஒரு பெரிய ஹிட்டு படம், ஒரு ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது ஃபேன்ஸ் மத்தியில். ஏன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கொண்டாடின ஒரு படம்னா அவரோட மங்காத்தா தான். பல இடத்துக்கு போனால் நீங்கள் தலையோட நடிச்சிருக்கீங்க, ஆட்டோவில் போகும்போது அவங்களே வேணாங்க நீங்கள் வாங்கன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட லவ் வந்து எங்கள் மேலே கொஞ்சம் அந்த டைமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளெஸ்ஸிங். ஸோ இட் வாஸ் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லணும். அதை எனக்கு பர்சனலாக தோணுது வந்து பாலகுமாரா படம் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்து ரொம்ப லவுடரா அண்ட் அது வந்து ஓவர் ஷேடோ பண்ணிருச்சோ அந்த மேபி ஐ திங்க் ஸோ. அவரோட கேரக்டரே வந்து ரைட்டிங்லேயே ரொம்ப குவர்க்கியா, யூனிக்காக அந்த பஞ்ச் டயலாக்ஸோ, அவரோட போர்ஷனுமே அப்படிதான். அவரோட போர்ஷனும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அவரும் வந்து அந்த டைம்லோட கிராஃப் வந்து அதுக்கு முன்னாடி சூதுகாம் கொடுத்துட்டு இருந்தாரு. சூதுகாம் ஹிட் ஆயிடுச்சு, பீட்சா ஹிட் ஆயிடுச்சு, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ டெஃபினெட்லி ஃபீல் யூனோ அது ஒரு நோன் ஃபேஸாக இருந்தார் அந்த படத்தில், ரைட். பட் என்னோட கேரக்டரும் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, பீப்புள் ரியாக்ட் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து மேபி இதோட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா படம் ஃபுல்லாக இந்த ஜோனில் போகும்போது திடீர்னு இங்கே எங்கேயோ ஒரு ஐடி ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஐ மீன் கோகுல் சாருக்கு வந்து ரொம்ப, இன்ஃபேக்ட் கோகுல் சாரும் சொல்லுவார் பண்ணும்போது வி ஆல் ரொம்ப ரஷ் பண்ணோம், பட் மேபி அது கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சா எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த என்னதான் வந்து இந்த பக்கம் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அந்த ஒத்தா கையில் தூக்கிட்டு வந்திருந்தாலும் இந்த சைடில் வந்து நீங்களும் எம்எஸ் பாஸ்கர் சாரோட அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ வரைக்கும் அந்த டேக் அதெல்லாம் போட்டு அந்த டோன்ட் பிளே வைல்ட் அது அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த பாம்பா இது வச்சு ஃபோன் கால்ல அதெல்லாமே ரொம்ப பிளாஸ்டான போர்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் சீம் லைக் வந்து இது ஒன்றுமே கிடையாதுன்னு அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பல. பட் அந்த போர்ஷனுக்கும் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. ஏன்னா நான் மீட் பண்ணுற இதில் வந்து நிறைய பேர் பேங்க்ஸில் மார்க்கெட்டிங்கில் வேலை செய்கிறவங்க வந்து டீ கடையிலையோ எங்கேயோ ஒரு வெளியில் இருந்தேன்னா
அந்த போர்ஷன் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தோங்க. நான் கிட்டத்தட்ட உங்க போர்ஷன் அந்த படத்துல என்னோட லைஃப் தாங்க அப்படி சொல்லுவாங்க. Okay. ஸோ நிறைய அந்த மாதிரி வந்து ரிலேட்டபிள் இது நடந்துச்சு. ஸோ பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த படத்துல வந்து ஐ ஃபீல் வாட் இட் வாஸ் என்னோட லுக்கு வந்து ஒரு கேரக்டர் மாதிரி போச்சு இல்லையா. ஒரு சைட் பார்ட்டிங், க்ளீன் ஷேவ், ஒரு மங்காத்தலை பார்த்த ஒரு ரக்னஸ். அதுல நான் வந்து வேணும்ட்டே இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு பழம் மாதிரி, ஒரு அப்பாவி மாதிரி, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கிரிமினல் புத்தி, இந்த பொய் சொல்றது, அந்த மாதிரி அப்படிதான் நான் அந்த டிசைனை பார்த்தேன். பட் மேபி ஜென்ரலாக ஆக்டர்ஸ் வந்து இப்போ ஒரு ஆக்டர்ஸ் ஒரு இமேஜ் கான்சியஸாக இருப்பாங்களே. நான் பார்த்தா ஹீரோயிக்காக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், ரகடாக இருக்கணும், மேன்லியாக இருக்கணும்னு அப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே. நான் அப்ரோச் பண்ணேன். இந்த கேரக்டர் இப்படின்னா இப்படி தான், அதுக்காண்டி வந்து இதை மாற்றினா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருப்பேன். அதே சமயத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி, ஏன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும்போது அந்த மாதிரி காமெடி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் ஒரு பேக்கு, கொஞ்சம் ஒரு பழம் மாதிரி இருந்தால் தானே அந்த டைப் ஆஃப் ஆக்டிங் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகும். சும்மா ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன். இன்கேஸ் பாலகுமாரா வந்து இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்கள் கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்களா, விஜய் சேதுபதி கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து அது ரொம்ப பக்காவாக உட்கார்ந்துச்சுங்க. ஐ டோன்ட் நோ என்னால் அது ஜஸ்டிஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது 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 டெஃபினட்டாக அதுக்குன்னு வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி அவர் கொண்டு வந்தார். அந்த ஆத்தென்டிசிட்டி வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது ட்ரோல் ஆயிட் பண்ணுவாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ. எனக்கு நான் வந்து இன்னுமே பாலாவோட கேரக்டர் தான் சூஸ் பண்ணுவேன். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.